பொண்டாட்டி செத்து போனா அடுத்த நாளே கல்யாணம் பண்ணிக்கிற இந்த காலத்துல அவங்க இழந்து இவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கும் போதும் எப்படி சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கிறீங்க? ச்சே, நான் போய் உங்களை தப்பா நினைச்சிட்டேனே. இல்ல, நான் அந்த குடும்பத்து மேல மரியாதை வச்சிருக்கேன். அந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும். நீ நினைச்சதுல எந்த தப்பும் இல்ல. நீ கேட்டது நல்லதா போச்சு. என் மனசுல இருக்கிற பாரத்தை உன்கிட்டயாவது சொல்ல முடிஞ்சது. உன்னை தவிர இந்த வேதனையை பங்கிடுறதுக்கு எனக்கு வேற யாரா இருக்கா? Swapna? Swapna, please. அக்கா எனக்கு உயிர். வீட்டுக்கு மணியாடுற வரும்போதெல்லாம் அவ எங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கானுதான் நான் இத்தனை நாளா நம்பிக்கிட்டு இருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் என் அப்பா மனசு மாறி திரும்பவும் அக்காவ வீட்டுக்கு கூப்பிட வரேன்னு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஆசை கூட ப்ளீஸ் அழாத. அக்கா போயிட்டாங்கன்னு நீ அழுதுட்டு இருக்க. இந்த மாதிரி நானும் அழுதுட்டு இருந்தேன்னா உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நான் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தனும் அது நிறைவேறாது. அதனாலதான் எனக்குள்ள இருக்கிற வேதனைய எனக்குள்ளே புதைச்சு வச்சிருக்கேன். திவ்யா இறந்து போன விஷயத்தை இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட ஏன் சொல்லல தெரியுமா? திவ்யா மேல நீ வச்சிருக்கிற பாசத்தினாலதான். ஆமா சொப்னா, இந்த விஷயம் மட்டும் உனக்கு முதலே தெரிஞ்சிருந்த வேண்டான்னு சொன்ன பொண்ணே போனதுக்கு அப்புறம் அவன் கட்டிக்கிட்டவன் எனக்கு எப்படி சொந்தமாவான்னு அப்பவே வீட்டை விட்டு விரட்டி இருப்பாரு. அதுவும் இல்லாம என் திவ்யா ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காம போயிருக்கும். அவ ஆசை நிறைவேறணும்னா உங்க அப்பா எங்க பையனை அவரு பேரனா ஏத்துக்கணும். அது வரைக்கும் நான் யாருன்னோ திவ்யாக்கு என்ன ஆச்சுன்னோ யாருக்குமே தெரியக்கூடாது. பிளீஸ் சொப்னா. அது சரி, குழந்தைங்க யாரையா நீ? சார், த கிரேட் டைரக்டர் சுனில் சாரை பார்க்கணும் சார். நீ இந்த அளவுக்கு மரியாதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பாக்குறதுக்காக வந்த? உங்களே இல்ல சார், நான் டைரக்டர் சுனில் வர்மாவை பார்க்க வந்தேன். அந்த சுனில் வர்மா நான் தான். சரி சார், நான் ஒரு ஆர்டிஸ்ட் சார். ஆர்டிஸ்ட் அப்படின்னா பெயிண்டிங் வேலை இருக்கு, அங்க போய் தொலை. அந்த ஆர்டிஸ்ட் கிடையாது சார், சினிமா ஆர்டிஸ்ட். ஓஹோ, ஆமா. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நீங்க என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு வந்தேன் சார். நான் யாரையும் டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன். ஒரு டயலாக் சொல்லி கேட்போம். செட்ல சொல்லணுமா இல்ல செட் இல்லாம சொல்லணுமா சார்? செட் வேணுமா வேண்டாமா டிசைட் பண்றது நானா தான் இருக்கணும். நான் கேட்டது சினிமா செட்டை பத்தி இல்ல சார், இந்த செட்டை பத்தி. அட கொக்க மொக்கா, எல்லாரும் ஸ்டுடியோல செட்டு போட்டிருப்பாங்க, நீ வாய்க்குள்ள செட்டை போட்டு வச்சிருக்க. சரி, செட் இல்லாம ஒரு தடவை வாயை திறந்த ஆர்டிஸ்ட் சொல்லு. ஆசிட். ஆசிட்டா? இன்னொரு தடவை தெளிவா சொல்லு பாப்போம். ஆர்டிஸ்ட். அட, முகத்துல ஸ்ப்ரே அடிக்கிறான். நீ சத்தமா சொன்ன உடனே சுனாமி வந்த மாதிரி இருக்கியா? அடுத்த வருஷம் நான் பாகுபலி 3ன்னு ஒரு படம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஏர் எஃபெக்ட்டுக்கும் ரெயின் எஃபெக்ட்டுக்கும் உன்னை கூப்பிடுறேன். ஓடிவா. ஹலோ, சூர்யா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க. மந்த்லி மெயின்டெனன்ஸ். தேங்க்ஸ்ங்க. அடடடடா, அழுதுகிட்டே இரு, அப்பதான் உன் தாத்தா உன்னை பாப்பாரு. அடடடா. சூர்யா, அந்த குழந்தை என் குழந்தை தாங்க. அப்போ எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு போல இருக்கு. முதல்ல குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு வா. லக்ஷ்மி, சூர்யாவோட குழந்தை. அப்படியா? ஏன்பா, உனக்கு கல்யாண விஷயத்தை இது வரைக்கும் சொல்லவே இல்லையே? நீங்க எப்போ கேட்கவே இல்லையே. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டா தான் சொல்வீங்களா? சொல்ல வேண்டிய சந்தர்ப்பமே வரலீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க சார். இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? குழந்தை ரொம்ப அழகா இருக்கு சூர்யா. குழந்தை பொண்ணு மாதிரியா இல்ல அம்மா மாதிரியா? அவ அம்மா மாதிரி. ஆம்பளை பசங்க அம்மா மாதிரி இருந்தா அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. வா 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 அடக்கண்ணா. சூ 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 சிரிக்கிறான் பாத்தியா? என்கிட்ட வந்ததும் சிரிப்பா இருக்கா உனக்கு? எவ்வளவு அழகா சிரிக்கிறான் பாரு. லட்சுமி, இவன் முகத்தை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல? ஆமாங்க. தெரிஞ்ச முகம் மாதிரியே இருக்குல்ல? ஏய், என்னடா இது?
வந்த உடனே தாத்தாவோட நெஞ்சில ஒண்ணு கடிச்சிட்டியே. சூப்பர்ரா சூப்பர்ரா. ஃபர்ஸ்ட் டைம் தூக்கும் போதே பாஸ் பண்ணிட்டானா வெச்சிருக்கிறவங்களுக்கும் இவனுக்கும் ஏதோ பந்தம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம பையனை என் அப்பா ஏத்துக்கணும். இவன் என் சொந்தம். இவன் தான் என் முதல் பேரன்னு என் அப்பா ஏத்துக்கணுங்க. ஏன் சூர்யா, நான் சொன்னது சரிதானே? பெரியவங்க, நீங்க சொன்னீங்கன்னா தப்பு கூட சரியாதாங்க இருக்கும். ஏய், உனக்கும் எனக்கும் நிச்சயமா ஏதோ ஒரு பந்தம் இருக்கு. என்னங்க என்கிட்ட கொடுங்க. இவன் அம்மா வரலையா? அம்மா இல்லைங்க. அதான் சாஃப்ட்வேர் ஸ்பெஷல் ட்ரைனிங்காக யூஎஸ் போயிருக்கா. போகும்போது பையனை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. அதனால என்னப்பா, இங்க இவனுக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க இருக்கும்போது என்ன குறை வந்துற போது? கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அம்மாவே மறந்துடுவான். அம்மா சரி, சரி, பாப்பா சரி. என்கிட்ட கொடுமா. டேய் மெதுவாடா, குழந்தைடா. வாலு. ஏய், ஒரு தடவை என்கிட்ட கூடுறா. நான் தர மாட்டேன். தரமாட்டியா? டேய், ஐயோ, அம்மா, அக்கா பாத்தியா பாப்பாவை புடுங்கிட்டு போறா. எங்கேயும் போக மாட்டான்டா. இனிமே அவன் இங்க தானே இருக்க போறான். அழது ஒண்ணு இல்லடா கண்ணா. டேய், நீ யாருன்னே தெரியாம அவங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா உன்கிட்ட பாசத்தை காட்டுறாங்க. ஆனா நீ யாருன்னு தெரிஞ்ச நான் சங்கடத்துல அழுதுகிட்டு இருக்க. டேய், அழாதடா அழாதடா. உன்னை பாசமா பாத்துக்கிறதுக்கு அம்மா இல்லைன்னு நினைக்காத. நான் இருக்க. இந்த நாள்ல இருந்து நான் தான் உனக்கு அம்மா. ஒரே ஒரு தடவை அம்மானு கூப்பிடுறா. அம்மானு கூப்பிடுறா. அபார்ட்மெண்ட் செக்ரட்டரின்னு ஒரு வேலையை கொடுத்துட்டானுங்க. ராத்திரி பகல்னு பார்க்காம பெண்டு கழுது. இந்த பசங்க கேரம் போர்டு ஆடிட்டு போர்டை இங்கேயே வச்சுட்டு போயிட்டானுங்களே. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. யாராவது ஒரு ஆள் இருந்தா ஒரு ஆட்டம் போடலாம். இந்த வாட்ச்மேனை கூப்பிடலாம். ஆனா ஒரு பல்பு உடைஞ்சு போயிடும். இவன் ஒருத்தன் குடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருப்பான். ஏய், இந்த ரேடியோல இருந்து இவ்வளவு கேவலமான வாய்ஸ் வருது. என்னையா, இன்னைக்கு பல்பு உடைஞ்சிருச்சா என்ன? இப்ப வந்தா என்ன செக்ரட்டரி சார், தூக்கம் வரலீங்களா? சரி, நீனும் தூக்க போலியா? அதத்தானே நானும் கேட்டேன். என்னையா கேட்டு பக்கமா நின்னு பேசிக்கிட்டு இருக்க? இல்ல, கேட்ல இருந்து யாரும் வந்துடக்கூடாது இல்ல, அதுக்காக. அப்படியா? சரி வா, நம்ம 2 பேரும் கேரம் போர்டு ஆடலாம். இந்த டைம்லயா? இந்த டைம்ல சன்னி லியான் கூப்பிட்ட கூட நான் வரமாட்டேன் சார். சூப்பர்ரா. நான் கூப்பிட்ட உடனே வரேன்னு சொன்ன பாத்தியா? நான் எப்ப உன்னோட சொல்றேன்? மரியாதை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு நான் 50 ரூபாய் சம்பளம் ஏத்தி தர போறேன். 50 ரூபாய் ஏத்துறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். சரி சரி, வா வா. இப்ப இந்த யூனிட்ல எப்படி போறது? அட என்னையா புலம்பிக்கிட்டே இருக்க? ஒண்ணு இல்ல, நீங்க இந்த ரேடியோ புடிச்சுக்கங்களேன், நான் கேட்ட மூட்டு வந்துடுறேன். ரேடியோவை நான் பிடிச்சுக்கணுமா? ஆமா. பாக்குறவங்க நான் பாட்டுறேன்னு நினைச்சுக்க போறாங்க. இருட்டுல உங்களுக்கு தெரியல அவ்வளவுதான். என்ன கலாய்க்கிற மாதிரி ஏதாவது சொல்றானா? கேட்டுதானே இல்ல செவுரா? என்னையா ரேடியோ ஆன் பண்ண என்ன பாட்டு கேட்க மாட்டேங்குது? கொஞ்சம் ஸ்லோவா போங்க, நான் ஃபாலோ பண்ணணும்ல. சொல்ல சொல்ல செக்ரட்டரி ஃபாஸ்டா போயிடுறாரு. இந்த நிகழ்ச்சி இதோட முடிவடைந்தது. ஐயோ, ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிச்சா? இப்ப சவுண்டு கேட்காம எப்படி போறது? வணக்கம், இது செவுரு. அச்சுதுரா. அப்பா, என்னையா குனிஞ்சு நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் ஸ்டிக்கு கீழே வந்துச்சு சார், தேடினுங்கிறேன், எடுத்துனுங்கிறேன். சாரி, என் ஸ்டிக் வந்துச்சு சார். நீங்க அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் ஏதோ விக்கு பண்ணீங்களாமே, உண்மையா? உனக்கு எதுக்கியா விக்கு? பிரம்மாண்டமா முடி இருக்க. எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. நாடகத்துல நடிக்கும் போது விக்கு வச்சிருந்தேன். வா 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 வா. வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி எப்போது நீ கேரம் போர்டு ஆடி இருக்கியா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? ஃபர்ஸ்ட் நான் ஸ்போர்ட்ஸ் மேனு, அதுக்கு அப்புறம் தானே வாட்ச்மேனு. அடையனையா லட்டியை தூக்கி போர்டு மேல வச்ச? அது போர்டோட லெங்த் டெஸ்ட் பண்ணேன். ஓஹோ, அது சரி. ஒயிட்ல ஆடுறியா இல்ல பிளாக் ஆடுறியா? எல்லா காயினும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. அடடே, ஆடு தெரிஞ்சவனுக்கு எந்த காயினா இருந்தா நன்றியா? சரி, இந்த ஆடு. நீங்க சூப்பர் சார். அங்கனே தேடுற ஸ்ட்ரைக்கர் இங்க இருக்கு. நான் பவுடர் அப்படியே பவுடர் மூஞ்சில விட நிறைய இருக்கு. ஆடு ஆடு. நான் சாம்பியன் இல்லையா, அது அப்படியே பவுடர் பழக்கமாயி போச்சு. ஐயோ, இப்போ அஷ்டம் சார். என்னையா அது பிளாக் காயினை போட்ட? சரி விடுங்க, ஸ்ட்ரைக்கருங்க. இதுக்குள்ள ஏதோ இருக்கே. சார், இது பிளாக் காயினா? செக்ரட்டரி சார், இது ஒயிட் காயினா? எங்க குடு. இது ஒயிட்டா? இது ஒயிட்டா? சரி, நீயே ஆடு. ஸ்ட்ரைக்கர் இப்படி கொடுங்க. ஸ்ட்ரைக்கர் கொடுங்க சார். கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன சார், நீங்க ஒளிச்சு வச்சு விளையாடுறீங்க? ஓஹோ,
அம்மா நீ பெரிய ஆள் தான்டா. அதான் சாம்பியன் அப்படிதான். எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. என்ன சார்? உனக்கு மாலை கண்ணு தானே? எனக்கு எப்போ தெரியும். அம்மோ, கண்டுபிடிச்சிட்டானே. நான் உன்ன மன்னிக்கணுமா? நான் எப்பங்க கேட்டேன் சார்? திரும்பவும் சாரிங்கிற? என்னங்க நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்னது? உங்களுக்கு சுத்தமா காது கேட்காது. கரெக்டா சொன்னேன். இங்க பாரு, கண்ணு தெரியலன்னா கூட வாட்ச்மேன் மாதிரி நல்லா நடிக்கிறையா? நீங்க மட்டும் அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியா யார் எந்த குறை சார் எல்லாம் கேட்ட மாதிரியே நடிக்கலையா? சூப்பர். கேட்டவன் கேனையா இருந்தா ஆப்பிள் ஐபோன் போனு கிலோ 5 ரூபான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு இந்த கேரம் போர்டோட தயவால இந்த ஆளுக்கு செவிடணும் உனக்கு குருடணும் தெரிஞ்சு போச்சு. இது சுனில் சார் தானே? நீங்க ஒருத்தரா இல்ல இந்த அபார்ட்மெண்ட்ல வேற யாராவது பின்னாடி இருக்காங்களா? இன்னும் யாருக்கு சொல்ல எல்லாரும் கூட்டு வேணாம் 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 சார். அவருக்கு காது கேட்காதுன்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க சார். பாவம் நம்ம வாட்ச்மேன் தானே, அவன் குருடுன்னு யார்கிட்டயும் சொல்லிடாத. ஓகே கன்ஃபார்ம். அப்படி சொல்லணும்னா நீங்க 2 பேரும் டெய்லி எனக்கு 500 ரூபாய் தரணும். ஓகேவா? என் வீக்னஸ்க்கு நான் உனக்கு கப்பம் கட்டணுமா? நீங்க சும்மா தர வேண்டாம். அதுக்கான ஒரு வழி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இங்க பாரு, பகல நீ இவருக்கு செவியில வேலை செய், ராத்திரியில இவனுக்கு கண்ணா நீங்க வேலை செய்யுங்க. அப்ப யாராலையும் உங்க ஊனத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. சரி, முதல்ல நீங்க 2 பேரும் கையை கொடுங்க பாப்போம். எனக்கு இல்லையா, நீங்க முதல்ல 2 பேரும் கொடுங்க. நிஜமாவா சொல்ற? ரொம்ப காமெடியா இருக்குல்ல? ஏய் ஒரு நிமிஷம் இருங்க. போயிட்டு வா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு சப்னா, என்ன விஷயம்? நீங்க என்ன காதலிக்கணும். குழந்தை யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் உங்களை காதலிச்சேன். தப்பு தப்பா பேசுற நீ. என் அக்கா இருக்கும் போது நான் இப்படி யோசிச்சிருந்தேன்னா தப்புதான். இப்போ அக்கா இல்ல, குழந்தைக்கு அம்மா இல்ல. அதுக்காக தான் இவனுக்கு அம்மாவா இருக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த இடத்துக்கு நான் வந்ததுல இருந்து உன் வீட்டுல இருக்கிறவங்களையும் உன் மேலதான் அதிக அக்கறை காட்டினேன். நீ என் மேல கோவப்பட்ட. நான் அது பெருசா எடுத்துக்கல. அதுக்கு காரணம் உன் அக்கா திவ்யா என் கூட இருக்கும் போதெல்லாம் உன்னை பத்தி தான் அதிகமா சொல்வா. என் தங்கச்சி ரொம்ப நல்லவ, குழந்தை மாதிரி, எதுவுமே தெரியாதுன்னுவா. நீங்க தான் ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. இதுவும் உன் அக்காவோட ஆசைதான். அதனாலதான் உன் மனசுல யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க விரும்பினேன். அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நான் உன்ன இல்ல யாரையும் லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உன் மனசுல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சோ புரோக்கரால வர சம்பந்தம் நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நானே உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கொண்டு வந்தேன். நான் கொண்டு வந்த சம்பந்தம் நல்ல சம்பந்தம். பெரிய பொசிஷன்ல இருக்கிறான், நல்லவன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஹாப்பியா இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க. நான் என்ன சொல்றேன்? பார் சொப்னா, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன், என் மேல ஏதாவது ஆசை வச்சிருந்தா அதை மறந்துடுன்னு. அதேதான் இப்பவும் சொல்றேன். என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. போ. உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லடா. நீ என்ன அம்மான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டேனா இந்நேரம் உங்க அப்பா என்கிட்ட லாக் ஆயிருப்பாரு. நீயும் உங்க அப்பன மாதிரி பிடிவாதக்காரன் தான்.